இன்னைக்கு என்னுடைய டாக்டர் செக்அப் டேங்க. நம்ம எடுத்த 9th மந்த் க்ரோத் ஸ்கேனை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். போன உடனே ஓபி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட காலையில் 9:30 மணிக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோங்க. நார்மல் செக்கப்பான பிபி, வெயிட்டு, பிளட் டெஸ்ட்டு, வயிறு செக் பண்ணுறது, இந்த மாதிரி செக்கப்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பும்போது 1 மணி ஆயிடுச்சுங்க. லைட்டாக பசி வந்துட்டனால ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி அத்திப்பழ ஜூஸ் தான் நான் குடிச்சிருந்தேன். பாப்பாவுக்கும் அந்த ஜூஸ் கொடுத்தேன். பட் அவளுக்கு அது வேண்டாமா, அவளுக்கு மாசா தான் வேணும்னு சொல்லியிருந்தா. ஸோ குட்டியாக ஒரு 10 ரூபாய் சேஷியை மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ 2 பேருமே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மெடிசன்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதையும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. செம்ம டயர்டாக இருக்குது. என்ன மேடம், ஹாஸ்பிட்டல் போனீங்க, மெடிசன் வாங்கினீங்க, என்ன சொன்னாலும் சொல்லவே இல்லையே. ஆக்சுவலாக எல்லாமே நார்மல் தான், ரிப்போர்ட் வைஸ் எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லி நான் போன வ்ளாக்லேயே சொல்லியிருந்திருக்கேன். ஸோ எல்லாமே நார்மல் தான். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான். என்ன அப்படின்னா, நமக்கு வாட்டர் லெவல் இப்போதைக்கு 9 பாயிண்ட் தான் இருக்குது. அது கொஞ்சம் ஜஸ்ட் அடிக்குவேட், அதாவது போதுமான அளவு இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இன்னும் 1 மந்த் இருக்கு இல்லையா டெலிவரி ஆகுறதுக்கு. நமக்கு மார்ச் தான் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கம்மியாக இருக்கிறனால ஒரு மெடிசன் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த மெடிசனை ஜஸ்ட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு குடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 15 டேஸ் குடிச்சாலே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், யார் யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. அண்ட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் 9th மந்த் க்ரோத் ஸ்கேன் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்க்கு சந்தியா பழனி அஃபிஷியலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.